டாக்டர் ஸ்ரீதர், நாம் தமிழர்ல இருந்து சாறை சாறையாக இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாங்க. சீமான் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் புரிதல் சரியில்லை அப்படின்னு திமுகவை நோக்கி செல்றாங்க. முதலமைச்சர் பேசுன நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த நகர்வு? நான் திமுக நாம் தமிழிலிருந்து ஆட்களை எடுத்து கட்சி நடத்த வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை திமுகவினுடைய பலவீனமாகவும் நாம் தமிழரோட பலமாகவும் நான் பார்க்கிறேன். ஏன்னா எந்த கட்சி இப்போ நாங்களே எங்க கட்சியிலேயே திமுகவிலிருந்து பல பேர் இணைகிறார்கள். மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களை இணைக்கும் போது நாங்கள் அது ஒரு விழாவாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியாகவோ ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்துவதில்லை. காரணம் அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் போன இப்ப நடத்தப்பட்ட உறுப்பினர் சேர்க்கையில கூட 12,000 பேருக்கு மேற்பட்டவங்க ஒரே நாள்ல சேர்ந்தாங்க. அப்ப கூட நாங்க அது ஒரு செய்தி ஆகல. ஏன்னா அது ஒரு சாதாரண, அது ஒரு கட்சியோடைய தினப்படி நடவடிக்கையா நாங்க பார்க்கிறோம். அப்ப இதை சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே அவருக்கு நாம் தமிழரை நோக்கி ஒரு அச்சம் வந்துச்சுன்னு தான் நான் பார்க்கிறேன். அதோட தொடர்ச்சியா தான் அவரு அந்த பேசிய பேச்சுக்களையும் நான் பார்க்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இப்போ நாம் தமிழர் அந்த பேரை மட்டும் குறிப்பிடல, அந்த கட்சியை நான் குறிப்பிடவே விரும்பவில்லை, அப்படிப்பட்ட நபர்களை பேரை நான் குறிப்பிடவே விரும்பவில்லைன்னு சொல்வதன் மூலமா யாரு குறிப்பிடுறாரு? அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அதிமுக குறிப்பிடல, காங்கிரஸ் குறிப்பிடல, விடுதலை சிறுத்தைகள் குறிப்பிடல, பாமக குறிப்பிடல, அப்புறம் யாரு குறிப்பிடல? இல்ல இந்த தேவை எங்க இருந்து வந்தேன்னு கேக்குறேன். நாம் தமிழர் தான் அவர் குறிப்பிட்டாரு, எனக்கு எளிதா புரியுது. ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு அடாவடித்தனத்தோட ஆனா அதெல்லாம் குறிப்பிடுறாரு போது அங்கேயே ஸ்டாலின் அவங்களுடைய தோல்வி இருக்குன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். சரி, நாங்க தவறா பேசிட்டோம். ஸ்ரீதர் சார், ஏன் திடீர்னு பெரியாரை இவ்வளவு பெரிய விமர்சனம் செய்றீங்க? பெரியாரை இப்பவும் சொல்றேன், பெரியார் இந்த சமூக வெளியில பல வேலைகளை செய்தார் அப்படின்னா அவரும் செய்தார் என்று சொல்லும்போது நம்ம அதை ஏற்கிறதுக்கு தகுந்த அந்த வரிசையில் இந்த அந்த வரிசையில் அவரும் ஒருவர் என்று சொல்வதில் நமக்கு ஆட்சேபம் இல்லை. அவர் ரெட்டமலை சீனிவாசன் செய்யாதே, அயோத்திதாசர் செய்யாததை, பாரதிதாசன் செய்யாதே, பாரதியார் செய்யாதே, வாவு சிதம்பரம் செய்யாதை தாண்டி பெரியார் கொண்டு போனார்ல. நீங்க ரெட்டமலை சீனிவாசன், ஐயங்காளி, இன்னும் எல்லாரையும் நீங்க சொல்லுங்க, அயோத்திதாச பண்டிதர், ஆனா எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணி பெரியார் ஒரு அரசியல் கட்டமைப்பா கொண்டு போனார். அவரையும் சேர்த்து இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நாம் தமிழர் வருகைக்கு முன்னாடி அயோத்திதாஸ் பண்டிதரை உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினார்? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினார்? வாவுசியை பற்றி எத்தனை தளங்கள்ல பேசப்பட்டது நீங்க சொல்லுங்க. அப்ப ஒரே ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு அதே அடையாளத்தை எல்லாவற்றுக்கும் சொல்வதன் மூலமா முன்னாடி யாருமே ரெட்டமலை சீனிவாசனையும் அயோத்திதாச பண்டிதரையும் பேசவே இல்லையா? பேசலன்னு தான் சொல்றேன். பேசல. நீங்க நானே நாம் தமிழர் கட்சியில வந்த பிறகுதான் ரெட்டைமலை சீனிவாசனுடைய அவருடைய பெருமை, அவர் ஏதோ ஒருத்தர் அப்படி இருக்காருன்னா நானே கருதிட்டு இருந்தேன். அப்போ அவருடைய பங்களிப்பு இவ்வளவு இருக்கு அப்படின்னும் போது ஏன் அதை திமுக முன்னிலைப்படுத்தவில்லை, இல்ல அதிமுக முன்னிலைப்படுத்தவில்லை? விசிகா எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தானே சார் இருந்தாங்க. விசிகா துவக்க காலத்துல ரெட்டமலை சீனிவாசனை பேசிட்டு இருந்தாங்க, அயோத்திதாச பண்டிதரை பேசிட்டு இருந்தாங்க. பிறகு நடக்குது. சரி, இதே விசிகாவிற்கு பெரியாரை பற்றி விமர்சனம் இல்லையா? புத்தகம் எழுதி வெளியிடலையா? நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன சொன்னாங்க பெரியார் குறித்து? என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. பெரியார் குறித்து ஏதாவது விசிகா சொன்னாங்கன்னா அது பதிவு செய்யுங்க. சிந்தனை செல்வன் இருக்காரு, நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இல்ல பெரியாருடைய இத்தனை விஷயங்களையும் விசிகா அவர்கள் அந்த எம்பி அவர்கள் புத்தகமாக வெளியிட்டு இருக்காரு. நீங்க அது ஒரு பக்கம் வைங்க. பொதுவாக சொல்லாதீங்க, கேட்கிறேன். மறுப்ப நான் தெளிவா வாங்கணும், அதுக்கு நீங்க குறிப்பிட்டு சொன்னா சரியா இருக்கும்னு சொல்றேன். ரவிக்குமார் அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். அதுல இப்ப என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்குதோ, இப்போ ஆதாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற விமர்சனத்தை நீங்க என்ன புத்தகம், அதுல என்ன விஷயம் இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு டீடைல் சொல்லுங்க. ஏன்னா எம்எல்ஏ இருக்காங்க, விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மகிட்ட இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடுத்த சுற்றுல நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியுது, நான் வெளியில பயணத்துல இருக்கேன், என்னால போன் எடுத்து கூட தேடி பார்க்க முடியாது, நான் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால நான் சொல்றேன், நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். திமுகவிற்கு ஐயா பெரியாரை பற்றி என்ன கருத்து இருந்தது 1949 இருந்து நான் மட்டும் கேட்கல. நானு அதற்கு பிறகு கூட திமுகவுக்கு என்ன கருத்து, இந்த கிழவனை பிடித்திய
நீங்க ஏன் இன்னும் குண்டர் சட்டத்தில் அடைக்காமல் இருக்கிறீர்கள் என்று பேசப்பட்டதா இல்லையா? அது தொடர்பான கருத்துப்படங்கள் வெளியானதா இல்லையா? இப்ப இன்றைக்கு தலைவர்கள் கொண்டாடுகிறவர்கள் எவ்வளவு மோசமாக பேசினார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் அதை பேசிவிட்டார், இதை பேசிவிட்டார் என்று சொல்றாங்க. ஓசி பஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மோசமான வார்த்தை இருக்கதான் நீங்க மக்களை இழிவுபடுத்துறதா நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதிகளுக்கும் திகாவுக்கும் இருந்தது அன்றைய இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகள். அதற்காக இந்த மக்களுக்காக பெரியார் உழைக்கவே இல்லைன்னு அண்ணா அவர்களோ கருணாநிதி அவர்களோ சொல்லியிருக்காங்களா? உழைக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் அவர் மட்டும்தான் உழைத்தாருன்னு சொல்றது, அதையே எடுத்துட்டு தெரியுது, அதையே ஒரு வேத பாடம் மந்திரம் மாதிரி ஓதுறது, அதை நாங்க அருவருக்கிறோம், அதை வெறுக்கிறோம். இன்னொன்னு பெரியாரிடம் தானே சார் சொன்னாங்க இந்த ஆட்சி பெரியாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அவர் சந்திச்சாரு சார் அண்ணா. எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாங்க? எவ்வளவு நாள் வெற்றி பெற்ற உடனே சொன்னாங்களா? 3 மாதம் கழித்து ராஜகோபால் ஆச்சாரியாருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட முரணுக்கு பிறகு சொன்னாங்களா? அதெல்லாம் நாங்க படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன் உண்மையிலேயே வெற்றி பெற்றவரா இருந்தா ஏன் உடனே வெற்றி பெற்ற மறு நிமிடமே இல்ல பதவி ஏற்கும் போது ஏன் கொடுக்கல? அதுக்கு என்ன, ஆமா இவர்கிட்ட போய் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு 3 மாத காலம் 90 நாள் சிந்தனை தேவைப்பட்டதா? ஏன் அதற்கு பிறகு விமர்சிக்கப்படவே இல்லையா? நீங்க நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் நீங்க சொல்றீங்கல்ல பெரியாரை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை என்று நீங்க ஏன் கருதுகிறீங்க? அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டார்னா 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி முன்னே மறைந்தவரை பற்றி நாங்கள் விமர்சிப்பதில் உங்களுக்கு என்ன கவலை? பெரியார் சொல்லாத கருத்துக்களை கூட அவர் சொல்லியதாக பேசுறது தானே விமர்சனத்துக்குள்ளாகுது. இல்ல 25 கருத்துக்களுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. அவர் தமிழ் சனியன் என்று சொன்ன கருத்துல தொடங்கி அவர்கள் இங்க இஸ்லாமிய துலுக்கர்கள் இங்க அந்நியர்கள் சொன்னதுல துலுக்கர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்கள் சொன்னதுல இருந்து நம்மளும் கீழானவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட மக்களை சொன்னதிலிருந்து 25 விதமான கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 25 விதமான கருத்துக்கள்ல என்ன பதில கொடுத்துட்டாங்க? ஆதாரம் இருக்குதா? கடைசியா இல்ல உலக தமிழ் எல்லாமே விடுதலை தமிழர் மாநாட்டுல அண்ணாதுரை நடத்திய உலக தமிழர் மாநாடு. அப்ப நீங்க தலைவர் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு போறாங்க. நீங்க ஆதாரத்தை கொடுத்திருக்கலாமா? ஆமா பெரியார் இதை பேசினார் அப்படின்னு. ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டது ஒரே ஒரு தகவலை பத்தி தான். அது அந்த உறவு தொடர்பான தகவலை பற்றி தான். அதற்குமான ஆதாரம் விடுதலை நாளிதழில் இருக்கு. விடுதலை நாளிதழ் தீகாவசம் இருக்குது. ஏன் அதை நீங்க வெளியிட மாட்டேன்னு கேக்குறேன். எல்லா பெரியாருடைய எல்லா படைப்பும் நீங்க படித்திருக்கிறீங்க, ஏற்க மாட்டேன்றீங்களே. நீங்க எந்த புத்தகத்துல இருந்து செந்தில் மல்லர் எழுதிய புத்தகத்துல இருந்து தெரிஞ்சது, சீதையின் மைந்தன் எழுதிய பேசிய பேச்சுல தெரிஞ்சது, அன்வர் ராஜா அவர்கள் பேசிய பேச்சுல இருந்து தெரிஞ்சது நான் சொல்றேன். சொன்னா இல்ல நீங்க அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது ஒரு தழுவல். முதல் நூல் எங்கன்னு கேக்குறீங்க. முதல் நூல் உங்ககிட்ட தாங்க இருக்குதுங்க. வால்மீகி ராமாயணம் மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதிய புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அது நீங்களே எடுத்துக்கலாம். அந்த கருத்து பிழையானது, அதை நீங்க வெளியிட்டு தவறு. அந்த பிழையானதுன்னு எழுதிய பிறகு திக எடுத்த நடவடிக்கை என்ன நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன், அந்த புத்தகத்தை மட்டுமே ஆதாரமா வைத்து கொண்டு நான் பேசுறேன். இப்ப முற்றுகையிடுறாங்கல்ல, என்ன நடவடிக்கைன்னு கேக்குறீங்க? இப்ப முற்றுகையிடுறாங்கல்ல. முற்றுகையிடட்டோன்ற அதனால என்ன இருக்குன்ற முற்றுகையிடட்டோன்ற நீங்க என்னோட அவருக்கு முற்றுகை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. சீமான் சொல்றதுல தவறு இருக்கு அப்படினா முற்றுகையிடுறாங்க. இல்ல தவறு இருக்குன்னா கூட கருத்து தான் பேச முடியும். கருத்துக்கு முற்றுகையிட முடியாது. முற்றுகையிடுவது என்பது சட்டப்புறமான சட்டவிரோதமான அநாகரிகமான ஒரு செயல். அப்ப நீங்க மிரட்டல் விடுறீங்கன்னு அர்த்தம். வந்தாங்க, நாங்க தான் பிரியாணி கூட வச்சிருந்தோம், டீ காஃபி கொடுக்க தயாரா இருந்தோம், அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு சலூனை முற்றுகையிட்டு போனாங்க. விட்டுடுங்க. அதுக்கே வாடகைக்கு நிறைய பேர் கூட்டு வந்தாங்க. அந்த காணொலிகள் யாருக்கு எதுக்கு வந்திருக்கோம், என்னமோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, சீமான் ஏதோ சொல்லிட்டாராமே அப்படின்னு சொன்ன காணொலிகளை நீங்க பாத்தீங்க. அத காசு கூட்டு வந்த ஆட்களை எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டா தெரியல. வீட்டுக்கு போனாதான் தெரியும் எவ்வளவு கொடுப்பாங்கன்றது பார்த்தோம். நம்ம அந்த காணொலி வந்ததையும் பார்த்தோம். அவர் சொன்ன கருத்துக்களுக்கு அதுக்கான ப்ராப்பரான விளக்கமோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸோ கொடுத்தாங்களா? திரும்ப சொல்றேன். நீங்க 25 கருத்துன்னு வச்சீங்க. நீங்க 24 கருத்து கேக்குறீங்களா, ஒரு கருத்து கேக்குறீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. 24 கருத்துக்குமான விடுதலை எல்லாத்துக்கும் வேணும்ல. சொன்ன எல்லாத்துக்கும் வேணும்ல. 24க்கு இருக்கு. 25க்கு நான் திருப்பவும் சொல்றேன்,
அப்ப 25வது 25வது தவறா சொல்லிருக்கீங்களா? இல்ல தவறா சொல்லல, சரி. தவறா சொல்லல. இப்பவும் சொல்றேன், அதுல மாறல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பேசு. நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு இல்ல, நீ 2 வாய்ப்பு தரேன். ஒண்ணு, நீதிமன்ற வழக்குக்கு நீங்க வாபஸ் வாங்கிட்டு வாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கதானே கடமைப்பட்டவன். நான் ஏன் உங்ககிட்ட காட்டணும்? நீங்க பேசுங்க சார். நீதிமன்றத்துக்கு போல, பிரச்சனை பொதுவெளினா நான் பொதுவெளியில காட்ட தயாரா இருக்கேன். பேசும் ஸ்ரீதர். நீதிமன்றம் போன பிறகு நீதிமன்றத்தை தான் நான் காட்டுவேன்னு சொல்றேன். பேசலாம் சார்.